கணவனை பிரிந்த கௌசிகை ஆறாக மாறி பூமியில் நன்மையைத் தர இரிசிகன் அருள் புரிந்தான். வணக்கம் நண்பர்களே. அன்பு நிறைந்த இதயங்களை ஈர்த்து என்றும் நம் மனதில் நிலைத்திருக்கும் காவியமான கம்பராமாயணத்தின் வேள்வி படலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடலில் மாமுனிவர் காதியின் தந்தையான இரிசிகன் தனது தவ வலிமையால் பிரம்மலோகத்தை அடைந்தார் என்று கண்டோம். அன்புக்கும் பக்திக்கும் இலக்கணமாய் வாழ்ந்த அந்த தவச்செம்மலின் விண்ணுலக பயணத்தை அவரது அன்பு மனைவியான கௌசிகை எப்படி ஏற்றாள்? அந்த பிரிவு அவளை என்னவாக மாற்றியது? வாருங்கள், அந்த புனிதமான காட்சியை கம்பரின் செய்யுள் வழியே கண்டு களிப்போம். காதலன் சேனின் நீங்க கௌசிகை தரிக்கலாற்றாள், மீது உறப்படரலுற்றாள். விழுநதி வடிவமாகி மாதவர்க்கு அரசு நோக்கி மாநிலத்து உருகன் நீக்க போதுக நதியாய் நின்னா. பூமகன் உலகு புக்கான். காதலன் சேனின் நீங்க. அன்புமிக்கவர்களே, கற்பனை செய்து பாருங்கள். தவ வலிமையால் விண்ணுலகம் எய்தும் தனது கணவன் இரிசிகன் மெல்ல மெல்ல தனது பார்வையிலிருந்து மறைந்து விண்ணிலே ஒரு ஒளி புள்ளியாக கரைந்து போவதை கௌசிகை என்ற அந்த பத்தினி காண்கிறாள். அவர் செய்த பெரும் தவத்தின் பயனாக விண்ணின் உச்சியை அவர் அடைந்தாலும் அவர் இல்லாமல் இந்த மண்ணில் வாழும் சக்தி அவளுக்கு ஏது? அவளது காதல் வெறும் உடல் சார்ந்த பற்றல்ல, உயிரும் உணர்வும் கலந்த ஆத்மபந்தம் அல்லவா? தனது உயிரும் உணர்வும் தனது வாழ்வின் ஆதாரமும் தனது காதலனுமாய் இருந்தவர் விண்ணிலே ஒரு தூய ஒளியாய் மாறி நீங்க அவளது மனம் எப்படி துடித்திருக்கும்? கௌசிகை தரிக்கலாற்றாள். ஆம், தரிக்கலாற்றாள். அந்த பிரிவின் துயரத்தை தாங்க அவளால் இயலவில்லை. அவரது நினைவுகள் அவளது இதயத்தை இரும்பு கரங்களால் இறுகப் பிழிந்தன. கண்களில் நீர் பெருகி ஆராய் ஓடியது. உடல் தளர்ந்து உயிரில் ஒரு வலி படர்ந்தது. கணவன் இல்லாத வாழ்வு ஒரு விதவைக்கு மரணத்திற்கு ஒப்பாகும் என்பதை உணர்ந்தவளாய் அவளால் அந்த தனிமையை ஒரு கணமும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அவளது அன்பு அத்தனை ஆழமானது, அத்தனை பரந்தது. மீது உறப் படரலுற்றாள், விழுநதி வடிவமாகி. அதிசயம், அவளது அன்பு சாதாரணமாக இருக்கவில்லை. தனது கணவன் சென்ற பாதையில் அவளும் செல்ல விழைகிறாள். ஆனால் எப்படி? அவளது துயரம், அவளது காதல், அவளது பக்தி, இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்து அவளுக்கு ஒரு புது வடிவத்தை கொடுத்தன. விழுநதி வடிவம் ஆகி, ஆம், ஒரு பெரிய நதியின் வடிவை எடுத்தாள். தனது கணவன் பிரம்மலோகம் சென்ற அந்த விண்ணின் பாதையிலேயே ஒரு பெரிய நதியாக பேரருவி போல பெருகி விண்ணை நோக்கி பாயத் தொடங்குகிறாள். அவள் கண்ணீர் நதியாக பெருகி விண்ணை நோக்கி படர்ந்தது போலும். ஒரு பெண்ணின் அன்பு எத்தகைய தெய்வீக சக்தி என்பதை இங்கே கம்பன் மெல்லியதாக உணர்த்துகிறார். மாதவர்க்கு அரசு நோக்கி மா நிலத்து உருகன் நீக்க போதுக நதியாயிட என்னா. அப்போது விண்ணுலகம் அடைந்திருந்த இரிசிகன் மாதவர்க்கு அரசு. ஆம், தவமுனிவர்களில் எல்லாம் சிறந்த சக்கரவர்த்தி அவர் தனது அன்பு மனைவி நதி வடிவம் எடுத்து தன்னை பின்தொடர்ந்து வருவதைக் கண்டார். அவர் மனம் இளகியது. ஆனால் அவளது அன்பை வெறும் தன் நலனுக்காக மட்டுமே பயன்படுத்த அவர் விரும்பவில்லை. உலக நன்மைக்கேற்ப அவளுக்கு ஒரு புதிய பணியை அருளுகிறார். மாநிலத்து உருகன் நீக்க போதுக நதியாய். இந்த மாபெரும் உலகில் மக்கள் படும் துயரங்களை போக்குவதற்காக ஒரு நதியாகவே நீ ஓடிக்கொண்டிரு என்றொரு பெரும் அருளை புரிகிறார். தனது மனைவி அடைந்த ஆற்றல் இந்த உலகுக்கே பயன்பட வேண்டும் என்ற மகத்தான சிந்தனை. என்ன ஒரு உயர்ந்த உள்ளம் பாருங்கள். பூமகன் உலகு புக்கான். அப்போதுதான் தனது அன்பு மனைவியின் ஆற்றலுக்கு ஒரு புதிய திசையையும் இந்த பூமிக்கு ஒரு பெரும் பயனையும் அளித்துவிட்டு அந்த இரிசிக முனிவர் பிரம்மனின் உலகமான சத்தியலோகத்தில் நிம்மதியுடன் புகுந்தார். ஒரு காதலனின் பிரிவு ஒரு பெண்ணை ஆற்றல் மிக்க நதியாக மாற்றியது. அந்த ஆற்றல் உலக மக்களின் துயரங்களை போக்க இரிசிக முனிவரால் வழிகாட்டப்பட்டது. கௌசிகையின் காதல் ஒரு புனித நதியாக பூமியில் பாய்ந்தது. என்ன ஒரு அற்புத காட்சி! தனிப்பட்ட துயரம் கூட ஒரு தெய்வீக தொண்டாக எப்படி மாறியது என்பதை இந்த செய்யுள் நமக்கு உணர்த்துகிறது. கௌசிகை என்ற அந்த பத்தினி நதியாக பூமியில் பாய்ந்தாள். அந்த நதியை பற்றித்தான் அடுத்து விஸ்வாமித்திர முனிவர் ராமலக்குவருக்கு விளக்கப் போகிறார். வாருங்கள், அடுத்த பாடலில் சந்திப்போம்.